ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். ஹீரோயினை விட்டுட்டு வந்தது. அதுக்கப்புறம் தாத்தா போட்ட அந்த கண்டிஷனாலயும் அவரோட ஹெல்த்னால அவனும் ஹீரோ வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க லைஃப்பை செப்பரேட்டாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு போனாலும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஹீரோ கூட இருந்த நினைப்பு தான் அதிகமாக வருது. அவனும் ஃப்ளவர் ஷாப்புக்கு எல்லாம் போயிட்டான். ஃப்ளவர் ஷாப் போயிட்டு நார்மலாக அவனாலையும் இருக்க முடியல. எப்படி இருக்க முடியும்? நம்ம ஃப்ளவர் ஷாப் போன வந்துட்டு அவன்கிட்ட கேஷுவலாக பேசுகிறா. அப்போ கூட அவன் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறான். அப்பா ஒரு வார்த்தை கேட்குறா, நீ உன் ஃபீலிங்ஸை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி நீ என்கிட்ட ட்ரை பண்ணுற. ஆனால் எல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்ச எனக்கு இது தெரியாமல் இருக்குமா? தயவு செய்து உனக்கு ஃபீலிங்காக இருந்தா அதை வெளியில் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வழக்கம் போல் சின்ன பிள்ளை மாதிரி தலையை தட்டி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கே கேஷுவலாக இருந்துக்கிட்டு ஹீரோனை மிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டே வந்துட்டு போர்ட் மெம்பர்ஸ் எல்லாமே தாத்தாவை பார்க்க வராங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக இருந்த எல்லா போர்ட் மெம்பர்ஸையும் தான் பக்கம் இழுக்கிற மாதிரி அவள் பிளான் பண்ணுறான். அப்போ கூட ரெடி ஆகும்போது கூட ஹீரோ வந்துட்டு ஐ ட்ராப்ஸ்லாம் போட்டிருப்பான். அதை போட்டு அவள் கண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அப்படியே பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் சொல்லியிருப்பான். அதை யோசிச்சுக்கிட்டே அதை போட்டுக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான காஃபி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அங்கிள் வந்திருக்காரு, அங்கிளுக்கு வெறும் பச்சை தண்ணி கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களோட குவாலிட்டியை பொறுத்தும் அவங்களோட கேரக்டர் பொறுத்தும் தான் நான் இப்போ அவங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோட கேரக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான இதை நான் கரெக்டாக நான் பிஸ்னஸில் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவாக பேசி அவங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சு அனுப்பிச்சு வைக்கிறா. இதில் ஒரு சில பேர் வந்துட்டு ஹீரோயினுக்குலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு தாத்தாவோட பதவியை போர்ட் மெம்பர் பதவியை நம்ம ஹீரோனுக்கு கொடுத்தாச்சு. அதனால அவ பேச்ச அங்கே கேட்டு தான் ஆகணும். இதை பார்த்து அங்கிளுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா நம்ம பக்கம் இருந்தாங்க இப்போ அவ பக்கம் சாஞ்சிட்டாங்களே அப்படின்னு ஒர்க் ஷாப் பண்ண நம்ம செகண்ட் ஹீரோவும் மீட் பண்ணி இவங்க 2 பேருமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணும், அதுவும் தாத்தா கிட்ட பேசியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அங்க இருக்கிற நம்ம சீஃப் இருக்கார்ல அவரும், அதுக்கப்புறம் நம்ம செஃப் இருக்காங்களா ஹெட் செஃப், அவங்களும் எப்படியாவது தாத்தாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தாத்தா தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயினை வந்து ஹீரோவை பத்தி எழுதுற லெட்டரை அதை குப்பத்தொட்டில் போட்டு வச்சிருக்கா. அதை எடுத்து அஜுமா எடுத்து படிச்சு பார்த்துட்டு இவளுக்காக நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க. மார்னிங் ஹீரோயின் வந்துட்டு தாத்தா கூட அப்படியே சும்மா அவர் ஹெல்த் கொஞ்சம் ஹெவியா இருக்குல்ல, அதனால அப்படியே வெளியில போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேக் மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இவன் எப்படா இங்க வரான், ஒரு தாத்தாவை மீட் பண்ண வரானோ அப்படின்னு நம்ம நினைச்சா அந்த 3 DSல ஒரு ஆள் நமக்கு வேவ் பார்த்து மாட்டிப்பான்ல, நம்ம ஹீரோ கூட மன்னிச்சு விடுவானு கூட நம்ம ஹீரோ லவ்க்கு ஹெல்ப் பண்ற விதமா தாத்தா இங்க வந்திருக்காரு, எப்படியும் ஹீரோ வந்து மீட் பண்ணா கண்டிப்பா விட மாட்டாரு, அதுக்கு இப்படியாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனை பார்க்க வர்றது மாதிரி எமர்ஜென்சின்னு சொல்லி ஹீரோ இங்க வர வச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் தாத்தாவை மீட் பண்ண தான் அப்படி பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அவரை பார்த்தோன்னே ஸ்டக் ஆகி நிற்கிறான். என்ன கூட்டு வந்திருப்பான், ஆனால் அவருக்கு ஏதோ வேணும் அப்படிங்கிற மாதிரி அவ எடுக்க போயிருப்பா. அந்த நேரத்தில் ஒரு கேப் வந்துட்டு கீழே விழுந்தது, எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவன் ஹீரோ தான் போகவே வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அவர் கஷ்டப்படுறத பார்த்து அவனுக்கு மனசு கேட்கல. அவன் போய் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன எங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து மறுபடியும் அவன் மனசை கலைக்கலான்னு பார்த்தியா? சேச்சே அப்படிலாம் இல்லவே இல்லை தாத்தா. ஓ சாரி பிரசிடென்ட், நான் வந்துட்டு இங்கே கேஷுவலாக தான் வந்தேன், வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன், சடனாக உங்களை பார்த்தேன், இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்கள் நம்பலனாலும் அதான் உண்மை. அவள் இப்போ ஹாப்பினஸாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் உங்களுக்காக தான் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னதான் அவளை நீங்கள் பிளாக்மெயில் பண்ணி இல்லை உங்கள் பாசத்தை காட்டியோ மாற வச்சுருந்தாலும் அவள் உண்மையாக ஹாப்பியாக இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போகும்போது அங்கேருந்து ஹீரோயின் வந்துடுறா. செம்ம ஷாக்கு. அவளை பார்த்த உடனே அதே ஷாக்கு தான் அவளுக்கும். 2 பேரும் கிராஸ் பண்ணும்போதும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. ஏன்னா தாத்தா அங்கே இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவன் வந்துட்டு நேராக தாத்தா கிட்ட தான் கேட்குறாங்க, பட்லர் இங்கே வந்தார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஏதோ கேஷுவலாக வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அவளும் கேஷுவலாக அப்படியே தாத்தா கூப்பிட்டு போயிடுறா. அவர் எதிர்பார்க்கறதுனால ஏதாவது பேசுவா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. அவளும் டீசெண்டாக மெச்சூராக நடந்துக்கிறத பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. 2 பேருமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு. தனியாக போயிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட ஒரு சில மூமெண்ட்ஸை நினச்சி பார்த்துட்டு அவனும் அவனோட ஃபோனில் இருந்த ஹீரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயினோட பர்த்டே போல் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக செஃப் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பக்காவாக கேக்லாம் ரெடி பண்ணி அதுவும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து கேக் வெட்டும்பொழுது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோவும் அவள் பர்த்டேக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, இனிமேல் அப்படியே சொல்லலாம், ஏன்னா இப்போ அதிகமா அவங்க தான் 2 பேரும் ஒண்ணா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு போடுறாங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளவர் ஷாப் போன மெசேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ மெசேஜ் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அது வந்துட்டு ஒரு போட் மாதிரி ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் மீட் பண்ண வச்சு அந்த கடலுக்குள்ள அவங்கள தள்ளி விட்டுட்டா அது ரிட்டர்ன் வர வரைக்கும் அவங்க மனசு விட்டு பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அந்த கப்பலில் இவங்க நின்றுட்டு இருக்காங்க பிளானை போட்டு. இவங்க தான் 2 கப்பல் நினைச்சு அந்த கப்பல் தானே கழட்டி விட்டு போயிடறான். அவங்க 2 பேரும் கடலுக்குள்ள போயிடுறாங்க. ஐயோ இவங்க போட்ட பிளான் சொதைப்பிடுமோன்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க மீட் பண்ற அதே நேரம் அவங்க தாத்தா கிட்ட வந்துட்டு நம்ம சீஃப் லேடி வந்துட்டு ஹீரோவை
பத்தின ஹீரோயின் எழுதின விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அவருக்கு புரிய வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ இருந்தா தான் இவ சந்தோஷமா இருப்பா. தேவையில்லாம நீங்க தான் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளோட மனச புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாரி அந்த லெட்டர குடுக்கும்போது அவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஹீரோயினுக்கு அவன் என்ன கிஃப்ட் தரான்னா, அவனோட பர்த்டேக்கு அவ கையாலேயே ஒரு கார்ட் ரெடி பண்ணி குடுத்துருப்பாள்ல, அதே மாரி இவனும் ஒரு கார்ட் ரெடி பண்ணி குடுக்குறான். இந்த டே என்னோட டேவா இருக்கணும் அப்படின்னு 2 பேருமே நெறைய இடத்துக்கு போயிட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டு, பழைய மாரி எப்படி ஜாலியா இருப்பாங்களோ அந்த மாரி ஜாலியா இருந்துட்டு, லாஸ்ட்ல 2 பேரும் தாத்தாவுக்காக அப்படி பிரிஞ்சு வராங்க. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு தாத்தாவ கேஷுவலா பேசுறாரு. "என்னம்மா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? என்ன?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் தாத்தா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு உள்ள இருக்கிற பையன வெளியில காட்டிக்காமயே இருக்கா. ஆனா தாத்தா ஓப்பனா சொல்லிடுறாரு. "ஏம்மா நீ அவன் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பியா?" "இல்ல தாத்தா எனக்கு புரியல." "இல்ல அவன் கூட இருந்தா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பியா? நான் டேட்டிங் பண்ண ஒத்துக்கவா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. "என்ன தாத்தா சொல்றீங்க?" "ஆமா, ஆமா. நான் ஒத்துக்கிறேன். உன்னோட வலி எனக்கு புரியுது. என்னோட லாபத்துக்காக உன் காதல நான் ஏம்மா கஷ்டப்படுத்தணும்? நீ நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ என்ன பண்ற? எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு அந்த ஸ்வெட்டர மட்டும் போய் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அந்த சந்தோஷத்திலேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அங்க இறந்து போறாரு. வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவரால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? இல்ல நாம இருந்தா இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. அவரு சிரிச்சுக்கிட்டே இறந்து போயிடுறாரு. இன்னும் சோகமாயிடுறா. அவரோட சமாதியில நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் தாத்தா இல்லாத அந்த வீடும் ஒரு மாரி இருக்கு அவளுக்கு. அவன் வந்துட்டு ஹீரோ தான் ஆறுதல் பண்ணி கூப்ட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டயே சொல்லாம ஒரு டெசிஷன் எடுக்கிறா. என்னன்னா, அவ வந்துட்டு பிசினஸ்லாம் இவங்க கிட்டயே டேக் ஓவர் பண்ணிட்டு, நேரா போயிட்டு அவ படிப்ப கன்டின்யூ பண்றேன் அப்படிங்கிற மாரி போயி, அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டா. அதனால அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டயுமே கூப்பிட்டாங்க. வேலை செய்ற எல்லாத்துக்கிட்டயுமே, "இவ்வளோ நாள் உங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். எவ்வளோ அரகன்ட்டா நடந்திருக்கேன். ஆனா, நான் சாப்பிடுற சாப்பாட என்னைக்காவது உங்கள நான் சாப்பிட விட்டதும் கிடையாது. என்னோட ட்ரீட்டா இத வச்சுக்கோங்க" அப்படின்ட்டு ரொம்ப கிராண்டியரான சாப்பாடு எல்லாத்துக்குமே குடுக்குறான். அதுல எல்லாருக்குமே சந்தோஷம். "உங்கள ஒரு ஃபேமிலியா தான் பார்த்துருக்கேன். என்னதான் நான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கங்க" அப்படிங்கும்போது, அவ மேல கோவம்லாம் யாருக்குமே இல்ல. அவ இந்த அளவுக்கு மாறுனதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுல நம்ம நம்ம செஃப்பும் தான் ரொம்ப வருத்தப்படுறாய்ங்க. "இவ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா?" அப்படின்ட்டு. இவளுக்கு இப்ப டபுள் ஜாலி ஆயிடுது. எல்லா போர்ட் மெம்பர்ஸையும் கூப்பிடுறா, அங்கிளையும் கூப்பிடுறா. எல்லா போர்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு, "எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் கிடையாது தான். அதனால தான் ஒரு சில விஷயங்கள நான் கத்துக்கிறதுக்காக நான் போறேன். எங்க தாத்தா எந்த அளவுக்கு உங்க மேல டெஸ்ட் வச்சிருந்தாரோ, அந்த அளவுக்கு உங்க மேல டெஸ்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு அதே பதவிய அப்படியே குடுக்குறேன். நீங்க கம்பெனிய நல்லா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு, நம்ம அங்கிள மட்டும் தனியா கூப்பிட்டு, அவரோட பேர சொல்லி கூப்பிட்டோனே, "ஆமா, அதானே உங்க பேரு. உங்கள நான் இதுவரைக்கும் நான் அந்த மாரி சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. நான் ஏன் இப்படி சொல்லி கூப்பிடுறேன்னா, அப்பவாவது உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். நீங்க தான் என்னோட இருக்கிறதுலயே பிளட் ரிலேஷன். அதுவும் லாஸ்ட் ரிலேஷன். அது மட்டும் இல்லாம உங்கள நான் பிசினஸ வச்சு நான் இழக்க விரும்பல. உங்களுக்கு தேவை இந்த மொத்த கண்ட்ரோலும் உங்க கையில வரணும் அப்படின்னு தானே? கண்டிப்பா இந்த மொத்த கண்ட்ரோலையுமே உங்க கையில நான் குடுக்குறேன். உங்கள நம்பி நான் குடுக்குறேன். ஆனா எனக்காக ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. என்னோட அங்கிள எனக்கு திருப்பி குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவ்வளோ நாள் வந்துட்டு வெறும் பிசினஸ் மைண்டடா ஹீரோயின ஒழிக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தவரு, திடீர்னு என்ன பண்றாருன்னா, அவரோட கன்னத்துல கைய வச்சு ஃபீல் பண்ணி, "எவ்வளோ நாள் நானும் உன்ன எதிரியா பார்த்துட்டேன்ம்மா. நீ பத்திரமா போயிட்டு வா. உனக்கு எப்ப வேணாலும் நீ இங்க வா. உனக்காக இந்த இடமும் நானும் அப்படியே காத்துட்டு இருப்போம். எல்லாமே அப்படியே இருக்கும்" அப்படின்ட்டு அவரு சொல்லும்போது, அவளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. சரின்ட்டு அடுத்த நாள் கிளம்ப ஆரம்பிக்கிறா. நம்ம ஃப்ளவர் ஷாப் ஒண்ணு போயிட்டு, அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லும்போது செம்ம கடுப்பாயிடுறான். போயிட்டு அவள தடுத்து நிப்பாட்றா அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா அவளும் அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட. அங்க பார்த்தா ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் அந்த 3 இடியட்ஸ் இருப்பாங்கல்ல, அவைங்க வந்து சோகமாவே நிக்கிறாய்ங்க. "டேய் உங்களலாம் இப்படி பார்க்கவே முடியலடா. ஏன் இப்படி நிக்கிறீங்க?" "இல்ல நீங்க மறுபடியும் எப்ப ரிட்டர்ன் வருவீங்க? அது எனக்கு தெரியல. ஆனா நீங்க கண்டிப்பா வரணும். எங்கள நீங்க சண்டை போடணும், திட்டணும். அந்த மாரி இருந்தா தான் அது நீங்க. இங்க பாருங்கடா நீங்கலாம் என்ன திட்டிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்கள நாங்க மிஸ் பண்ணிட்டும் இருப்போம்" அப்படின்னு, "சரி போயிட்டு வாங்க" அப்படின்னு அனுப்பிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஹீரோ குறுக்க வந்து நின்னு, "எங்கடி போற? ஆ நான் படிக்க போறேன். இனிமேல் உனக்கு எதுக்கு படிப்பு? ஆ அது நான் படிக்க தான் போறேன். நீ முதல்ல வழிவிடு." "அப்படிலாம் வழிவிட முடியாது." "டேய் வழிய விட்றா." "முடியவே முடியாது." "நான் போனா என்ன பண்ணுவ? உன்ன தான் போகவே விட முடியாதுங்கிற, அப்புறம் எப்படி போவேங்கிற?" அப்படின்ட்டு 2 பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. "இங்க பாரு நான் போயே ஆகணும்." அப்படிங்கிறப்ப, எப்பவும் தூக்கிட்டு போவாங்கல்ல தோள்ல, "உனக்கு படிப்பும் வேணாம், எதுவும் வேணாம். ஒழுங்கா எனக்கு பொண்டாட்டியா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவள தோள்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறான். இப்படியே செம்ம ஹேப்பியா முடியுது. அப்படியே போற மாரி சீன போட்ட மாரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தங்களையும் காட்டுறாங்க. அவங்கவங்க ஹேப்பி எண்டிங்கு. நம்ம செகண்ட் ஹீரோ நல்லா வக்கீல் ஆயிட்டான். செகண்ட் அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணோட அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆயி அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ற நிலைமைக்கு போகுது. நம்ம இவங்க இருக்காங்கல்ல செஃப்பும், சீஃப்பும் அவங்க 2 பேருமே வழக்கம் போல அப்படியே அப்பப்ப சின்ன சின்ன அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி பையன் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயினுக்கு போட்டியா மாடலா மாறிட்டான். அதுதான் அங்க பெரிய ஹைலைட்டான விஷயமே.
3 இடியட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு ஹார்டஸ்ட்டான டேட்டிங் போறோம். நம்மள மாரியே ஒரு 3 பொண்ணுங்க டேட்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அவங்க டேட்டிங் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோ நாள் பட்டர் ட்ரெஸ்ல தானே இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போய் நிக்கும்போது, ஆப்போசிட்ல யார் வரான்னா, இந்த ஹீரோ பின்னாடியே 3 பொண்ணு சுத்திட்டு இருக்கும்ல, அந்த 3 பொண்ணுங்க டேட்டிங்க்கு வராங்க. இவங்கள ஹார்டஸ்ட் ஆனவங்க, இவனுங்கள ஹார்டஸ்ட் ஆனவங்க அப்படின்ட்டு 2 பேருமே சட்டைய மாத்திட்டா எல்லாம் சல்மான் கான் ஆயிட முடியுமாடா அப்படின்னு ஒருத்தவங்க திட்டிட்டு தான் ஏமாந்ததால செம்ம கடுப்பாகி கழுத்து சுளிக்கிற அளவுக்கு திருப்பிட்டு ஓடுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ, ஹீரோயினும் வழக்கம் போல சண்டை போட்டுக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஹேப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடிஞ்சுது. இந்த மாரி டிராமா உங்களுக்கு புடிக்குதுன்னா சொல்லுங்க. நாங்க இந்த மாரியும் ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இதே மாரி ட்ரை பண்ணலாமா? இல்ல ரிவென்ஞ்சா போகலாமா? அப்படிங்கிறத நீங்க சொல்ற கமெண்ட்ல வச்சு நம்ம அடுத்தடுத்த டிராமாவ சூஸ் பண்றோம்.